என் அன்புக்குரியவர்களை நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் பலரும் உங்களுக்கு மேலே யாரோ ஒருவருக்கு கீழாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஒருவேளை ஒரு மனைவி ஒரு கணவனுக்கு கீழாக வாழலாம். ஒரு வேலை செய்கிற நபர் தன்னுடைய அதிகாரிக்கு கீழாக வாழலாம். இதை போன்ற சில தலைமைத்துவங்களுக்கு கீழாக நீங்கள் வாழுகிறீர்கள். பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழாக வாழுகிறீர்கள். ஆனால் உங்களுக்கு மேலே இருக்கிறவர்கள் பல வேளையில் அதிகாரம் உள்ளவர்களாய், உங்களை பலவந்தப்படுத்துகிறவர்களாய், கொடூரமாய் நடத்துகிறவர்களாய் சில இடங்களில் இருக்கும். நான் கூட ஒரு மருத்துவமனையில் வேலை செய்த பொழுது அங்கிருந்த மேல் அதிகாரி ஒரு முறை என்னை அழைத்து கடுமையாய் பேசிவிட்டார்கள். அவர்கள் ஊழியம் செய்கிறவர்கள் தான். அவர்கள் என்னை தனியே அழைத்து பேசியிருந்தால் நான் வருத்தப்பட்டிருக்க மாட்டேன். எல்லாரும் நிற்கும் பொழுது, அங்க இருக்கிற செக்யூரிட்டிஸ் எல்லாம் நிற்கும் பொழுது அவர்களுக்கு முன்பதாக என்னை மிகவும் கேவலமாக பேசிவிட்டார். அது எனக்கு இந்த மன உளைச்சலை கொடுத்தது. இன்றைக்கு இரவெல்லாம் நான் தூங்கவில்லை. ஆண்டவரே, என்னால் இப்படிப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் தாங்கிக் கொண்டு இந்த இடத்தில் இருக்க முடியாது என்று நான் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணினேன். ஆண்டவர் சொன்னார், இவ்வளவு காலம்தான் நீ அங்கே இருப்பாய், அதிலிருந்து நீ வெளியே வந்து விடுவாய் என்று சொன்னார். சரியாய் தேவன் குறித்த அந்த நேரத்தில் கர்த்தரே என்னை தூக்கி கொண்டு வந்தார். வேறு ஒரு உன்னதமான இடத்தில் கர்த்தர் என்னை வைத்தார். நான் இன்றைக்கு யோசிக்கிறேன், ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேலாக உங்களை அவமானத்தில் நடத்த மாட்டார். நீங்கள் தேவனுடைய பிள்ளையா இருந்து நேர்மையும் நீதியுமாய் வாழ்ந்தால் கர்த்தரே உங்கள் பட்சத்தில் இறங்கி உங்களுக்கு உதவி செய்வார். ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 31 அதிகாரம் 11வது வசனம். கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். யாக்கோபை எழுத்தின்படி எங்கே மீட்டார்? யாக்கோபு லாபானின் வீட்டிலே பணிவிடை செய்தார். ஒரு மனைவிக்காக 7 வருஷம், இன்னொரு மனைவிக்காக 7 வருஷம், வெயில், பனி, மழை என்ற எல்லா இடத்திலும் லாபான் யாக்கோவுக்கு மாமனாய் இருந்தும் யாக்கோவை கடினமாய் நடத்தினார். ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்தது, ஆண்டவர் இடைப்பட்டார். யாக்கோபு, எழுந்து பெத்தேலுக்கு போய் என்று பேசினார். யாக்கோபு தன் மனைவிகளோடு எழுந்து வந்தார். இது யாக்கோபுக்கு ஆண்டவர் கொடுத்த விடுதலை. யாக்கோபின் சந்ததி அவர்கள் எகிப்திலே அடிமைகளாயிருந்தார்கள். பார்வோன் பலத்தவனாய் இருந்து அவர்களை கொடுமையால் ஒடுக்கினார். ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கவில்லை, பார்வோனின் கையிலிருந்து விடுவித்தார். சரி, நேபுகாத்நேச்சார் ஒரு கொடூரமுள்ள ஒரு அரசனாய் இருந்தார். ஜனங்களையெல்லாம் பிடித்து கொண்டு பாபிலோனிலே சிறையாய் வைத்து விட்டார். மக்கள் 70 ஆண்டுகள் அங்கு ஒடுக்கப்பட்டார்கள், நெருக்கப்பட்டார்கள், நொறுக்கப்பட்டார்கள். ஆனால் ஆண்டவர் பாபிலோனிலிருந்து அவர்களை விடுதலை செய்து கொண்டு வந்தார். இதே போலத்தான் இரட்சகர் இயேசு பிசாசு என்ற ஒடுக்குகிறவருடைய கையிலிருந்து உங்களையும் என்னையும் சிலுவையிலே விடுவித்திருக்கிறார். யாக்கோபை மாத்திரம் விடுவிக்கிற தேவன் அல்ல, அவர் தன்னை நம்புகிற எல்லா பிள்ளைகளையும் விடுவிக்கிற தேவன். அந்த வசனத்தை மீண்டும் வாசிக்க விரும்புகிறேன். கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். சிக்கி இருக்கிறீர்களா? கவலையோடு இருக்கிறீர்களா? எப்பொழுது இந்த அடிமைத்தனம் மாறும் என்று இருக்கிறீர்களா? உங்களுக்கு விடுதலையின் நாட்களை தேவன் வைத்திருக்கிறார். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஜீவனுள்ள தேவனே, நல்ல ஆண்டவரே, கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார் என்று வாசிக்கிறோமே. இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளில் எவ்வளோ பேர்கள் அடிமைத்தன வாழ்க்கை வாழுகிறார்கள். வேலை ஸ்தலத்தில் ஒடுக்குகிறவர்கள், ஊழிய பாதையில் கூட நெருக்கம் ஒடுக்கத்தில் வாழுகிறவர்கள், இவர்கள் எல்லாரையும் பலத்தவனுடைய கைக்கு நீங்களாக்கி விடுவீங்க ஆண்டவரே. ஒருவேளை வியாதி என்ற கொடுமை அல்லது தரித்திரம் என்ற கொடுமை, பிசாசின் அடிமைத்தனம், சாபம் என்ற கொடுமையிலே உங்களுடைய பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருந்தார், பலத்தவனுடைய கைக்கு நீங்களாக்கி விடுவிக்கிற ஆண்டவர் கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையை தாங்க என்று சொல்லி ஜெபிக்கிறையா. இந்த இக்கட்டு காலத்திலிருந்து உங்களுடைய ஜனத்தை விடுதலை செய்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிற உங்க அன்புக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க. இயேசு ராஜாவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்புக்குரியவர்களே, கர்த்தர் உங்களை பலத்தவனுடைய கைக்கு நீங்களாக்கி விடுவிக்கிறவர். குடும்பத்தில் உள்ள யாரோ ஒருவரால் கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டிருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் சொல்கிறார், உன்னை சீக்கிரத்துல நான் விடுதலை செய்வேன். யார் ஒடுக்குகிறார்களோ அவர்களை தொடுவேன், ரட்சிப்பேன் என்று சொல்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்கள்.
உங்களுக்கு விடுதலை சீக்கிரம் வரும். இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.